திரு பொங்கலூர் மணிகண்டன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாமகவின் அடுத்தடுத்த நகர்வுகளை பார்த்து வரீங்க. அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கைக்கும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. தேர்தல் விஷயங்கள் தொடர்பாகவும் அங்க பேசப்பட்டிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. ஒரு சமுதாயத்தின் பின்புலத்தில் உருவான பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவானதை மறுக்க முடியாது. ஆனால் சமீப காலமாக அந்த கட்சியில் எழுந்திருக்கிற பிரச்சனை என்பது கொள்கை வேறுபாடு என்பதை தாண்டி தந்தை மகன் என்கிற இருவருக்குமான பிரச்சனை உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார். உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க ஒன்று. ஏனென்றால் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கில் அன்புமணி ராமதாஸ் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த முயற்சிக்கு இடையில் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு அதுக்கு எதிரான ஒரு போட்டியான சில செயல்களை செய்வது உண்மையிலேயே அந்த கட்சிக்கு ஒரு எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கிவிடும். அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நீண்ட காலமாக அந்த கட்சியில பணியாற்றி கொண்டிருக்கிறார். மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுடைய மகன் என்பதை தாண்டி கட்சியில முக்கியமான முகமாக அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு பெரும் கூட்டம் உருவாகி இருக்கிறது. எனவே ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக அவரும் இருக்கிற போது இது தேவையற்ற ஒரு குழப்பத்தை உருவாக்கும் வகையில் தான் இந்த நடவடிக்கைகள் ஏற்படுகிறது. பொதுக்குழு கூட்டுவது தவறு இல்லை, இருவரும் கூட்டினாங்க, ஆனால் தவறு இல்லை. ஆனாலும் கூட தந்தை மகன் என்கிற உறவை மறந்துவிட்டு செய்வது சரியா என்கிற கேள்வி எல்லோருக்கும் உருவாகிறது. குறிப்பாக திரு அன்புமணி அவர்கள் மீது தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய கூட்டமும் உருவாகி இருக்கிறது. அவர் மீது ஒரு பாச பிணைப்பும் கட்சியில் இருக்கிறது. அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் பார்க்கின்றார்கள். எனவே இந்த நேரத்தில் அன்புமணி மீது புகார் வாசிப்பது, அது நடவடிக்கை எடுக்க முனைவது என்பது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இருவரும் இணைந்து செயல்படுவதுதான் நல்லது. யாரோ விட்டுக் கொடுத்து அந்த கட்சி பிளவு விடாமல் இருவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதையும் மீறி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பிடிவாதமான ஒரு அரசியல் தலைவர் நான் நன்றாக உணர்வேன். ஆனாலும் கூட அந்த பிடிவாதம் என்பது தனிப்பட்ட முறையில் இருக்கலாமுங்க. ஒரு அரசியல் கட்சி வருகிற போது எல்லோரும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு பொது இயக்கம். அங்கே விருப்பு வெறுப்புகளை கடந்து செயல்படுவதுதான் நல்லது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கிவிட்டோ அல்லது அவர்கள் நடவடிக்கை எடுத்துவிட்டோ இந்த கட்சியை செயல்படுத்தலாம் என்றால் நிச்சயமாக பாமக இரண்டாக உடைந்துவிடும். அன்புமணிக்கும் பெரும்பாலும் ஆதரவு இருக்கிறது, மறுக்க முடியாது. எனவே அதை கருத்திலே கொண்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. ஆனாலும் கூட இன்னைக்கு அது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இன்னைக்கு பொதுக்குள்ள நிறைவேற்றப்படுகிற தீர்மானம் அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு என்கிற பெயரில் வெளியிட்டிருக்க அறிவிப்புகளை பார்க்கிற போது நிச்சயமாக சமரசத்துக்கு இடமில்லைங்கிற சந்தேகம் எழுகிறது. நாளுக்கு நாள் இப்படியே நீடித்துக் கொண்டு போனால் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் யார் எந்த அணியோடு இணைவது, யார் எப்படி தொகுதிகளை பெறுவது அல்லது கூட்டணி வைக்கிற போது எப்படி முடிவெடுப்பது குழப்பம் உருவாகிறது. குறிப்பாக பாமக சேர்ந்த எல்லோருமே திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே அதற்கு ஏற்றவாறு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. எனவே அதற்கு மாறான ஒரு முடிவை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அவர் மீது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கிவிடும். கடந்த காலங்களில் எந்த முடிவு எடுத்திருந்தாலும் இன்றைக்கு 2026 பொறுத்தவரையில் அன்புமணி ராமதாஸ் தீர்க்கமா இருக்கிறார். அதே வழிமுறையை பின்பற்றி இருவரும் ஒரே நேர்கோட்டில் பயணித்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துகிற முயற்சியை ஈடுபட்டால் அதை வரவேற்கத்தக்க முயற்சியாக அமையுங்க. மாறாக கட்சியை மட்டுமே இருவேறு அணிகளாக செயல்படுத்த முயற்சித்தால் நிச்சயமாக அந்த 40 ஆண்டு காலம் அவர் உழைத்தும் நிச்சயமாக பயனில்லாமல் போய்விடும். எனவே இருவரும் இணைந்து பயணிப்பது மட்டுமே நல்லது என்பது என் போன்ற எல்லோருடைய கருத்து. மருத்துவரையே மிகச்சிறந்த தலைவர், மிகச்சிறந்த போராளி அவர் உருவாக்கியவர் மறுக்கவே இல்லை. ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை தக்கவாறு அவர்கள் முடிவெடுக்கணும் கருத்துங்க. சரி, தொடர்ந்து இந்த மாதிரி விரிசல் அதிகரிப்பது பின்னடைவாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன்.